உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் அம்பிகை ஜோதிடம். நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய தலைப்பாகப்பட்டது ஏப்ரல் மாத பலன்கள். ஏப்ரல் மாத பலன்கள் மிதுன ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்க போகிறது? அப்போ இந்த மிதுன ராசிக்கு இந்த மாத கிரக அடைவுகள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இதே மீனத்துல பாத்தீங்கன்னா சனி பகவான் கும்பத்திலிருந்து பெயர்ச்சியாகி மார்ச் மாதம் 29ஆம் தேதியே மீனத்துக்கு வந்துட்டாரு. அங்கே ஆல்ரெடி ராகு பகவான் இருக்கிறாங்க, சுக்கிர பகவான் உச்சத்தில் இருக்கிறாங்க, புதன் பகவானும் சுக்கரனோடு இணைஞ்சிருக்கிறாங்க, சூரிய பகவானும் அங்கேயே இருக்கிறாங்க. ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி அந்த சூரியன் பெயர்ச்சியாகி மேசத்துக்கு வந்துடுவாங்க. அப்படி மேசத்துக்கு வரக்கூடிய சூரியன் உச்ச பலத்தோடு. உங்களுக்கு கன்னியில கேது பகவான், உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தில் கடகத்தில் செவ்வாய் பகவான் நீச்சகதியில. அப்போ இந்த 10ஆம் இடத்தில் தசமஸ்தானத்தில் 5 கிரகங்களுடைய இணைவு மிதுன ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையவே தலைகீழாக மாற்றக்கூடிய சூழ்நிலையில இருக்குது. மிதுன ராசிக்காரங்களே, உங்களுடைய வாழ்க்கை நீங்க பட்ட கஷ்டத்திலிருந்து வெளியில வந்து ஒரு இடத்துல 100 பேர் இருக்கிறாங்க, இல்ல 50 பேர் இருக்கிறாங்கன்னா அந்த 50 பேர்லயுமே நீங்க தனியா தெரியக்கூடிய அளவுக்கு, அந்த அளவுக்கு நமக்கு நல்ல ஒரு தொழில் அமையுது, நல்ல வருமானம் இருக்குது, நம்ம நல்லா வந்துட்டு இருக்கிறோம் அப்படின்னா நம்மளுடைய நடை, உடை, பாவனை இது எல்லாமே டிஃப்ரெண்டா இருக்கும். அதனால்தான் நீங்க 10 பேர் இருந்தாலும் அந்த 10 பேர் இருக்கிற இடத்துல நீங்க தனியா தெரிவிங்க. அதற்கு காரணம் இந்த கூட்டு கிரகங்களுடைய முயற்சிகள் தான். அப்போ அங்க 5 கிரகங்கள், அந்த 5 கிரகங்களுடைய சக்திகள். இப்போ ராகு பகவானுக்கு ஒரு சக்தி இருக்குது, சுக்கிர பகவானுக்கு ஒரு சக்தி இருக்குது, சூரியனுக்கு ஒரு சக்தி இருக்குது, புதனுக்கு ஒரு சக்தி இருக்குது, சனி பகவானுக்கு ஒரு சக்தி இருக்குது. இந்த 5 சக்திகளும் ஒன்று சேர்ந்து மிதுன ராசிக்காரங்களுக்கு வாழ்க்கையில நீங்கள் வாழ்வதற்கு நல்ல வழிகளை காட்டவிருக்கிறது. அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா நீங்க வெளிநாடு போய் பொழைக்கலாமா? தாராளமா பொழைச்சிக்கலாம். வெளிநாட்டுக்கு போறதுக்கு இப்போ பாஸ்போர்ட் இல்லைன்னா விஷா அப்ளை பண்ணிக்கிறீங்களா? அது கண்டிப்பா கிடைக்கும். வெளிநாட்டுல வேலை சரியில்லை, நான் இடம் மாறி போகணும், இடம் மாறி வேற கண்ட்ரிக்கு போகணும் அப்படின்னு நினைச்சாலும் இப்ப நடக்கும். ஒரு நல்ல பிஸ்னஸ் நான் பண்ணணும், இல்லை பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறேன், இல்லை இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறேன், இதுல நல்ல நிலைமைக்கு வரணும், கண்டிப்பா நான் இப்ப வருவேனா வரமாட்டேனா? கண்டிப்பாக வருவீங்க. இது போக பாத்தீங்கன்னா உங்களுக்கு உறவு முறைகள், இவர்களால் நல்லது நடக்குமா அப்படின்னா கண்டிப்பாக நல்லது நடப்பதற்குண்டான வாய்ப்பு இருக்குது. நீங்க யாரையாவது நம்பலாமா நம்பக்கூடாது அப்படின்னா செலக்டட் பீப்புள்ஸ். இப்போ 10 பேர்த்து கூட பழகிறீங்கன்னா அந்த 10 பேர்த்தையும் நம்ப வேண்டாம், அது 2 பேர்த்த நம்புங்க. எல்லாத்தையும் நம்பும் போதுதான் அந்த இடத்துல குழப்பம், வீண் சந்தேகங்கள், நஷ்டம், துரோகம் எல்லாம் உங்களுக்கு ஏற்படுது. அப்போ அந்த இடத்துல அப்படி இருங்க. இப்போ உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறாங்க நீச்சகதியில. அப்ப அந்த 2ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கும்போது நீங்க எப்படி இருக்கணும் அப்படின்னா, எதையுமே செய்யறதுக்கு முன்னாண்ட சொல்லாதீங்க. பேச்சு குறைவா இருக்கணும், உங்களுடைய செயல் அதிகமாக இருக்கணும். அப்போ ஒரு செயல்ல இறங்கி அதை செஞ்சு அது சக்சஸ் ஆனதுக்கு அப்புறம் சொல்லுங்க, சொல்லவே வேண்டாம். அப்போ உங்களுடைய முயற்சிகள் சக்சஸ் ஆகும். அந்த சக்சஸ் ஆனதுக்கு அப்புறம் மற்றவங்க தெரிஞ்சுட்டு போறாங்க, இப்போ எதையுமே சொல்லவே வேண்டாம். அப்போ நீங்க பேசுறதுக்கு குறைச்சிக்கோங்க, செயல்ல உங்களுடைய விஷயத்தை காட்டுங்க. இது செவ்வாயுடைய அனுகிரகம். ஏன்னா இந்த செவ்வாய் ஆகப்பட்டது உங்களுக்கு
6ஆம் இடத்து அதிபதி. எப்பவுமே செவ்வாய்க்கும் உங்களுக்கும் ஆகாது. அதனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வீரியம் ஜாஸ்தியா இருக்கும். அதே சமயத்துல கொஞ்சம் வேகம் ஜாஸ்தியா இருக்கும். அந்த வேகத்தையும் வீரியத்தையும் இப்போ கொஞ்சம் யோசனை செஞ்சு சிந்தனை செஞ்சு அப்படியே நகர்த்திட்டு போயிட்டு இருங்க. இது போக பார்த்தீங்கன்னா அந்த 4ஆம் இடம், அந்த 4ஆம் இடத்துல கேது இருக்கிறாங்க. அந்த 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது பகவானை குரு பகவானும் பார்த்துடுறாங்க. உங்களுக்கு வண்டி வாகனம், சொத்து சம்பந்தப்பட்டது, பூமி சம்பந்தப்பட்டது, இது எல்லாமே வாங்கக்கூடிய யோகங்கள் இருக்குது. இது போக இந்த சமயத்துல திருமணம் செய்யலாமா? தாராளமாக திருமணத்துக்குண்டான எல்லா ஏற்பாடும் செய்யுங்க. கண்டிப்பாக நீங்க ஆசைப்பட்ட இடம். அதே சமயத்துல இப்ப 10 பேர்த்து கூட்டிட்டு சொந்த பந்தத்தை கூட்டிட்டு பொண்ணு கேட்க போறீங்கன்னா அங்க எல்லாத்துடைய முடிவையும் நீங்க கேட்டிருக்க வேண்டாம். ஆளுக்கு ஒரு முடிவு சொல்லுவாங்க. அதெல்லாம் வேண்டாம். உங்க மனசுக்கு என்ன படுதோ அதை மட்டும் செய்யுங்க. அப்போ உங்க ஃபேமிலியில ஒரு முடிவு எடுப்பாங்க. அந்த முடிவுக்கு கட்டுப்படுங்க. எல்லாத்துடைய முடிவையும் கேட்கும்போது அங்கே குழப்பங்கள் வந்துடும். அப்போ வந்து நீங்க ஆசைப்பட்ட திருமணம் கண்டிப்பாக நடக்கும். நீங்க எங்கே பொண்ணு பார்க்க போனாலும் அதுவும் சக்சஸ் ஆகும். இந்த பீரியடு ரொம்ப நல்லா இருக்குது. இது போக பார்த்தீங்கன்னா வயதானவர்கள், இப்போ அவங்களுக்கு 60 வயசு ஆயிடுச்சு அப்படின்னா அவங்களுக்கு வந்து அவங்களுடைய வாழ்நாளில் எத்தனையோ விஷயம் சக்ஸஸ் ஆகிருக்கும், எத்தனையோ விஷயங்கள் சக்ஸஸ் ஆகாமல் போயிருக்கும். அதெல்லாம் ஒரு அனுபவமாக தான் இப்போ இருக்கும். இந்த அனுபவத்தை எல்லாத்தையுமே வச்சுட்டு நாங்கள் ஏதாவது ஒன்று செய்யலாமா, ஒரு பிஸ்னஸ் செய்யலாமா, இல்லைப்பா நான் வந்து இப்போ வேலையில் இருந்த ரிட்டையர்ட் ஆகிட்டேன், அந்த பணம் வந்திருக்குது, இதை வச்சு ஏதாவது செய்யலாமா? தாராளமாக இந்த பீரியடில் உங்களுக்கு ஏதாவது ஒரு வருமானம் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. அந்த வருமானத்தை உருவாக்குவதற்கும் வாய்ப்பு இருக்குது. தாராளமாக அந்த வருமானத்தை உருவாக்கிக்கோங்க. அதுக்கு இந்த பீரியடு நல்லா இருக்கும். இந்த படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த பீரியட்ல படிப்பு மூலியமாக நான் நல்ல லெவலுக்கு வர முடியுமா அப்படின்னா இந்த பீரியடு தான். படிப்புல உயர்ந்து நீங்க பட்டப்படிப்பு படித்தோ இல்லை நீங்க படித்த படிப்புக்கு நல்ல வேலை கிடைத்தோ இப்போ அதற்குண்டான நேர காலங்கள் இப்போ நடந்துட்டு இருக்குது. இப்போ நல்லா படிக்கலாம், நல்ல எக்ஸாம் எழுதலாம், நல்ல இன்டர்வியூக்கு போகலாம். அது எதுக்கு போனாலும் இந்த பீரியடு உங்களுக்கு சக்சஸ் ஆகும். அதற்குண்டான படிப்பை படிங்க. இப்போ ஒரு வேலையில் இருக்கிறீங்க, இன்னொரு படிப்பு படிக்கணும், அப்போ தான் இன்னொரு நல்ல பொசிஷனுக்கு போக முடியும் அப்படின்னா அந்த படிப்பையும் படிப்பதற்குண்டான வாய்ப்பு உங்களுக்கு இருக்குது. ஏன்னா புதன் நல்லா இருக்கிறாரு, அந்த புதனோடு சுக்கிரனும் நல்லா இருக்கிறாங்க, அந்த புதனோடு சனியும் சேர்ந்துருக்கிறாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு படிப்பில் நல்ல விதமான ஒரு மாற்றங்கள் வருவதற்கு தான் இப்போ அருமையான டைம். இப்போ உங்களுடைய பார்ட்னர், இப்போ வந்து உங்களுடைய பார்ட்னர்னால நீங்க கடந்த காலங்களில் அந்த பார்ட்னருடைய யோகத்தால கண்டிப்பாக நல்லா இருந்திருப்பீங்க. சில நேரங்களில் அந்த பார்ட்னருடைய யோகமே சரியில்லை அப்படின்னு ஃபீல் பண்ணியிருப்பீங்க. அதெல்லாம் எதுவுமே இல்லை. அந்த பார்ட்னருடைய யோகம் நல்லா இருக்கும். அந்த பார்ட்னர் மூலியமாக நீங்களும் நல்ல நிலைக்கு வருவீங்க. இந்த சமயத்தில் பிரிந்த குடும்பங்களும் ஒன்று சேரும். எந்த குறையுமே இல்லாமல் நிறைவாக உங்களால் வாழ முடியும். சார் நீங்கள் சொல்கிறீங்க, அதன் பிரகாரம் எங்களுக்கு வந்து எதுவுமே அப்படி நல்லது நடக்கிற மாதிரி தெரியல, எங்களுக்கு கஷ்டம் 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 இதை தான் தொடர்ந்துட்டு இருக்குது. நீங்கள் எத்தனையோ டைம் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லியிருக்கிறீங்க, சந்தோஷம்தான், ஆனால் அது மாதிரி நடக்கலையே. நடக்கலை அப்படிங்கிறதுக்கோசரம் நான் சொன்னது பொய் அல்ல. நான் உங்களுக்கு வந்து கிரகங்களை கணித்து உங்களுக்கு என்ன நடக்கும் என்ன நடக்காது அப்படிங்கிற நான் சொல்லியிருக்கிறேன். அது போக உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தை, அந்த ஜாதகத்துல நடக்கக்கூடிய கிரகங்கள் எப்படி இருக்குது, உங்களுக்கு நடக்கக்கூடிய தசா புத்திகள் எப்படி இருக்குது, கண்டிப்பா அதை ஃபர்ஸ்ட் பாருங்க. அப்ப அந்த தசா புத்திகள் சாதகமா இருக்குதா பாதகமாக இருக்கிறதா அது ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க. அதை ஃபைண்ட் அவுட் பண்ணால் மட்டும்தான் நீங்க எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது
எதை செய்தால் நல்லா இருக்கும், எதை காலந்தாழ்த்தி செய்யலாம் அப்படிங்கிறத உங்களுக்கு தெரியும். அது இல்லாம நீங்க ஜாதகமே பார்க்காம நீங்க எல்லா நேரத்திலையும் எல்லாமே செஞ்சுட்டு இருக்கிறீங்க வச்சுக்கோங்களேன், எல்லா நேரத்திலையும் எல்லாம் நம்மளுக்கு சாதகமாக இருக்காது. ஃபர்ஸ்ட் உங்க ஜாதகத்தை பாருங்க, உங்களுடைய பலன் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க, அதுக்கப்புறம் முடிவெடுங்க. நேயர்களே, இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம். உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் அம்பிகை ஜோதிடம். நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு நான் பேசக்கூடிய தலைப்பு என்னன்னா, ஏப்ரல் மாத பலன்கள். ஏப்ரல் மாத பலன்கள் துலாம் ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்க போகிறது, இப்ப இந்த மாத கிரக அடைவுகள் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம். இப்ப மீனத்துல மார்ச் மாசம் 29ஆம் தேதி கும்பத்திலிருந்து சனி பகவான் பெயர்ச்சியாகி மீனத்துக்கு வந்திருக்கிறாங்க. அதற்கு முன்னாண்ட ராகு பகவான் மீனத்தில் இருக்கிறாங்க, சுக்கிர பகவான் இருக்கிறாங்க, சூரிய பகவான் இருக்கிறாங்க, புதன் பகவானும் மீனத்தில் இருக்கிறாங்க. அப்ப மீனத்துல 5 கிரகங்களுடைய கூட்டு. அது போக ரிஷபத்துல குரு பகவான், அதாவது சுக்கிரன் வீட்டுல குருவும் குரு வீட்டுல சுக்கிரனும் கிரக பரிவர்த்தனை இருக்கிறாங்க. கடகத்துல செவ்வாய் பகவான், கன்னியில கேது பகவான். இது இந்த மாத கிரக அடைவுகள். இப்போ துலாம் ராசி. இந்த துலாம் ராசிக்கு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நான் என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா, சுக்கிர பகவான் உங்களுடைய ராசி அதிபதி. இந்த சுக்கிர பகவான் உச்ச நிலையில் குருவுடைய வீட்டில் இருப்பது மிகப்பெரிய யோகம். உங்களுடைய ராசி அதிபதி எப்பவுமே ராசி அதிபதி தான் ஸ்ட்ராங்கா இருக்கணும். அந்த ராசி அதிபதி கெட்டு போகாமல் இருந்தாலே யோகம். நம்மளுக்கு எப்படி இருக்கிறாங்க? உச்ச பலத்தோடு இருக்கிறாங்க. அப்படி உச்ச பலத்தோடு இருக்கும் போது துலாம் ராசிக்காரங்கள் இந்த பீரியட்ல அவங்க நினைத்ததை சாதிக்க முடியும். கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில இந்த டைம் ஆப்பட்டது ஒரு அற்புதமான டைம், ஒரு வரப்பிரசாதம்னே வச்சுக்கலாம். நீங்க இந்த டயத்துல நீங்கள் முயற்சி எடுங்க, உங்களுடைய முன்னேற்றம் கண்டிப்பா உங்களுடைய உள்ளங்கையில். அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா நீங்க எந்த விஷயத்திலுமே தோத்து போக மாட்டீங்க, எல்லா விஷயத்திலுமே ஜெயிச்சுட்டு தான் வருவீங்க. அப்ப அந்த சுக்கிர பகவான் உச்ச பலத்தோடு இருக்கிறாங்க. அப்ப அந்த சுக்கிர பகவான் உச்ச பலத்தோடு இருந்து உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்தை பார்க்கறாங்க. அந்த 12ஆம் இடம் என்பது என்ன? அயன சயன போகஸ்தானம். ஒருத்தருடைய வாழ்க்கையில சந்தோஷமாக இருக்கக்கூடிய இடம், நல்ல நித்திரை வரக்கூடிய இடம். அப்படிப்பட்ட இடத்தை அந்த சுக்கிர பகவான் பார்க்கறாங்க. அப்ப அந்த சுக்கிர பகவான் 12ஆம் இடத்தை பார்க்கும்போது உங்களுடைய இல்லற வாழ்க்கை நல்லா இருக்கும், இல்லற சுகம் நல்லா இருக்கும், தாம்பத்தியம் நல்லா இருக்கும், நல்ல நித்திரை நல்லா இருக்கும். அப்ப எந்த ஒரு மனக்கஷ்டமும் இல்லாமல் இருந்தால் மட்டும்தான் நமக்கு நிம்மதியான தூக்கம் வரும், ஒரு நல்ல சந்தோஷம் கிடைக்கும், ஒரு நல்ல மன நிம்மதி கிடைக்கும். அது எல்லாமே உங்களுக்கு இந்த பீரியட்ல சுக்கிரன் 12ஆம் இடத்தை பார்ப்பதால் நல்லபடியாக கிடைக்கும். சுக்கிரன் மட்டும் பார்க்கலீங்க, ராகு பார்க்கறாரு, சூரியன் பார்க்கறாரு, புதன் பார்க்கறாரு, சனி பகவானும் பார்க்கறாரு. அப்ப இங்க 12ஆம் இடத்து அதிபதி புதன் பகவானும் 7ஆம் இடத்துல இருந்து தன்னுடைய சொந்த வீட்டை பார்க்கறாரு. சூரிய பகவானும் 12ஆம் வீட்டை பார்க்கறாரு. 11ஆம் இடத்து அதிபதி 12ஆம் வீட்டை பார்க்கறாரு. ராகு பகவானும் 12ஆம் இடத்தை பார்க்கறாரு. அப்ப இத்தனை கிரகங்கள் 12ஆம் இடத்தை பார்க்கும்போது உங்க வாழ்க்கையில நீங்க ஒரு அற்புதத்தை பார்க்க போகிறீர்கள். அந்த 12ஆம் இடம் வலு பெற்றாலே உங்களுக்கு சந்தோஷத்தின் உச்சிக்கு போயிருவீங்க. குடும்ப சந்தோஷம் நல்லா இருக்கும், நம்முடைய பழக்க வழக்கங்கள் நல்லா இருக்கும், நம்முடைய தொழில் நல்லா இருக்கும், நம்முடைய பிசினஸ் நல்லா இருக்கும். எல்லா விதத்திலுமே ஒரு நல்ல திருப்தி,
நல்ல சந்தோஷம் உங்களுக்கு கிடைக்கும். அதுபோக ஃபாரின் போறக்கு துலாம் ராசியில பிறந்து அவங்களுக்கு எல்லாமே தடுங்கல் ஆயிருந்துன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பீரியடு ஃபாரின் போவதற்குண்டான ஒரு அற்புதமான அருமையான டைம். இதற்கு முன்னாடி ஃபாரின் போய் அங்கே வந்து தொழில் செட் ஆகல, இல்லை குடும்பம் சரிவர அமையல, ஆணோர் பக்கம் பெண்ணோர் பக்கம் இருக்கிறாங்க, எல்லாரும் சேர்ந்து ஒரு இடத்துல வாழ முடியுமானா இந்த பீரியட்ல போக முடியும். இதற்கு முன்னாண்ட போனவங்களும் அங்கே இந்த பீரியட்ல இருந்து நல்ல பொசிஷனுக்கு வர முடியும். அங்கே வந்து ஒரு இடத்த மாற்றணும், இல்லை அங்கே வேலை செய்யக்கூடிய ஒரு கண்ட்ரியில் இருக்கிறாங்க இன்னொரு கண்ட்ரிக்கு போகக்கூடிய வாய்ப்பு உருவாகும். அந்த கண்ட்ரிக்கும் போகக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். கண்டிப்பாக நல்லா இருப்பாங்க. இம்போர்ட் எக்ஸ்போர்ட் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸும் பண்ணலாம். இது எல்லாமே துலாம் ராசிக்காரங்களுக்கு ரொம்ப சாதகமாக அமையக்கூடிய வாய்ப்பு இந்த பீரியட்ல இருக்குது. இது போக பார்த்தீங்கன்னா நீங்க வந்து இப்போ சனி பகவான் 6ஆம் இடத்துக்கு பெயர்ச்சி இருக்கிறாங்க. 5ஆம் இடத்துல இருந்து 6ஆம் இடத்துக்கு. அப்போ துலாம் ராசிக்கு சனி பகவான் 6ஆம் இடத்துல பெயர்ச்சி ஆவது நல்ல விஷயம். சனி பகவான் வந்து யாருக்குமே 3, 6, 11ஆம் இடத்தில் இருந்தால் அந்த சனி பகவானால நல்லதா நடக்கும். அப்போ துலாம் ராசிக்காரங்களுக்கு 6ஆம் இடத்துல இப்ப சனி பகவான் பெயர்ச்சி இருக்கிறாங்க. அப்ப இந்த சனி பகவான் தொழில் ரூபத்துல நல்ல மாற்றங்களை கொடுப்பார். சின்ன தொழிலா இருந்தாலும் நீங்க தாராளமா இப்ப நினைச்சு நீங்க ஆரம்பிக்கலாம். ஒரு பெரிய தொழில்ல பெரிய லெவல்ல இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சாலும் இந்த டயத்துல பண்ணலாம். ஒரு பெரிய முதலீடு போட்டு ஒரு பெரிய தொழிலை நான் ஆரம்பிக்க போறேன்னு நினைச்சாலும் இந்த பீரியட்ல கண்டிப்பாக பண்ணலாம். ஏன்னா ராசிநாதனுடைய சப்போர்ட் இருக்குது. அதுபோக சனி 6ஆம் இடத்துல இருக்கிறாரு. இந்த பீரியட்ல துலாம் ராசிக்காரங்கள் நீங்கள் நினைத்தால் நினைத்தபடி வாழ்க்கையில முன்னுக்கு வரலாம். இது உறுதி, நிச்சயமாக நடக்கும். இது போக பார்த்தீங்கன்னா நீங்க சொத்து வாங்கலாம், பூமி வாங்கலாம், பூமிக்கு மேல பூமி வாங்கலாம். அப்போ வந்து சொத்துக்கு மேல சொத்து சேர்த்தக்கூடிய யோகம் இப்ப இருந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு உங்களுக்கு. அப்ப இந்த பீரியட் ஆகப்பட்டது, இந்த ஏப்ரல் மாதமாகப்பட்டது கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல நிலையில் இருக்கிறது. அப்ப இந்த ஏப்ரல் மாதத்திலிருந்து நீங்க வந்து வாழ்வதற்கு புறப்பட்டாச்சு. அப்ப வாழ்க்கையில சம்பாதிக்கணும், சாதிக்கணும், நல்ல பொசிஷனுக்கு வரணும் அப்படின்னு நீங்க என்ன திட்டங்கள் போட்டாலும் அது ஒவ்வொன்றாக சக்சஸ் ஆயிட்டு வந்துட்டே இருக்கும். அப்ப எந்த கஷ்டமும் இல்லை, எந்த கடனும் இல்லை, எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு வந்துட்டு இருக்குது. அப்ப கடன் இருந்தாலும் இந்த பீரியட்ல அடைச்சிருவீங்க. கண்டிப்பாக துலாம் ராசிக்காரங்க அந்த கடன் இருந்தாலும் எல்லா கடனையும் இப்ப அடைக்கக்கூடிய சூழ்நிலை வந்தாச்சு. துலாம் ராசிக்காரங்களாகப்பட்டது எப்பவுமே தான் மட்டும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறவங்க அல்ல. தன்னுடைய குடும்பம், அண்ணன் தம்பிக்கோ, அக்கா தங்கச்சிக்கோ, தான் பழகின இடம், தன்னுடைய நண்பர்கள், இவங்க எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும்னு சொல்லிதான் உழைச்சிட்டு இருக்கிறீங்க. அப்போ டோட்டலா அவங்க எல்லாருமே நல்லா இருந்து நீங்களும் நல்லா இருக்கக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு இப்ப வந்திருக்குது. நீங்க பயன்படுத்திக்கோங்க. கண்டிப்பாக இந்த டைம் ஆகப்பட்டது இறைவன் கொடுத்த ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம். அதை பயன்படுத்தி உங்களுடைய நிலையை மாத்திக்கோங்க. அப்போ உங்களுடைய தகுதி, தரம், அந்தஸ்து இது எல்லாமே இந்த பீரியட்ல மாறும். மாத்தி அமைச்சுக்கோங்க. அப்ப இந்த பீரியட்ல வந்து உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தையுமே ஒரு முறை பார்த்துக்கோங்க. அப்ப அந்த ஜாதகத்துல நடக்கக்கூடிய தசா புத்திகள் தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையவே மாற்றும். அப்போ உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தையுமே ஒரு முறை பார்த்துக்கிறது நல்ல விஷயம். என்ன தசை நடக்குது, என்ன புத்தி நடக்குது, எதை செய்யலாம், எதை செய்யக்கூடாது அப்படிங்கிறது அந்த தசா புத்திகள் முடிவு பண்ணும். அதன் பிரகாரம் நடந்துக்கோங்க. அது போக இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த பீரியட்ல வந்து நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் எதுனா சுக்கிர பகவானை வணங்கி வாங்க. அதுபோக சனி பகவானையும் வணங்கி வாங்க. நீங்க திருச்சி அந்த ரங்கநாதர் கோயிலுக்கு ஸ்ரீரங்கம் போயிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பா நல்லா இருப்பீங்க. நேயர்களே, இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால்.
நன்றி, வணக்கம். உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் அம்பிகை ஜோதிடம். நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம ஏப்ரல் மாத பலன்களை பற்றி பேச போகிறோம். அதுவுமே கடக ராசிக்காரங்களுக்கு இந்த ஏப்ரல் மாத பலன்கள் எப்படி இருக்க போகிறது, இந்த ஏப்ரல் மாதத்தில் கிரக அமைப்புகள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கன்னியில கேது பகவான், அதுபோக மீனத்துல ராகு பகவான், உச்சம் பெற்ற சுக்கிரன், சூரிய பகவான், புதன் பகவான், சனி பகவான், அதாவது கும்பத்திலிருந்து சனி பகவான் பெயர்ச்சியாகி மீனத்துக்கு வந்திருக்கிறார். இது போக பார்த்தீங்கன்னா குரு பகவான் ரிஷபத்துல, கடகத்துல செவ்வாய் பகவான். அப்ப டோட்டலா பார்த்தீங்கன்னா கடக ராசிக்காரங்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் அப்படிங்கிறது மிக பெரிய ஒரு வெளிச்சம் வரக்கூடிய ஒரு திருப்தியான ஒரு யோகமான நல்ல மாதம். கடகராசிக்காரங்களே, நீங்க பெருமூச்சு விட்டுக்கலாம். பல கஷ்டங்களில் இருந்து, வாழ்க்கையில என்னென்ன கஷ்டப்படக்கூடாதோ எப்பேற்பட்ட சூழ்நிலையில இருந்தும் பல குழப்பத்துக்கு ஆளாகி பல பிரச்சனைகளை சந்திச்சு கோர்ட்டு கச்சேரி, வம்பு வழக்கு, குடும்ப பிரச்சனைகள், குடும்ப பிரிவுகள், தொழில நஷ்டம், வாழ்க்கையில துரோகம், கடன் எல்லாத்தையுமே சந்திச்சிட்டீங்க, எல்லாத்தையுமே பார்த்துட்டீங்க. எல்லாத்துக்குமே ஒரு முடிவு அப்படிங்கிறது இப்ப இந்த ஏப்ரல் மாதத்தில் இருந்து உங்க வாழ்க்கையில ஒரு நல்ல முடிவெடுத்து ஒரு நல்ல நிலைக்கு வருவதற்குண்டான ஆரம்பம் இப்ப வந்தாச்சு. அதற்கு இந்த ஏப்ரல் மாசத்திலேயே கிரகங்கள் சாதகமாக இருக்கிறது. அப்ப கிரகங்கள் சாதகமாக இருக்கிறது அப்படின்னா உங்களுக்கு சனி பகவான் 9ஆம் இடத்துல இருக்கிறாங்க. இந்த சனி பகவான் உங்களுக்கு 8ஆம் இடத்தில் இருந்து விலகினதே ரொம்ப 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 நல்லது. அதாவது திருக்கணித பிரகாரம் சனி பகவான் பெயர்ச்சி ஆயிட்டாரு, 9ஆம் இடத்துக்கு வந்துட்டாரு. உங்களுக்கு சுக்கிர பகவான் 11ஆம் இடத்து அதிபதி, உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல உச்ச பலத்தோடு இருக்கிறாங்க. உங்களுக்கு 9ஆம் இடத்து அதிபதி குரு பகவான் சுக்கிரனுடைய வீட்டில் இருக்கிறாங்க. இது ஒரு அற்புதமான ஒரு அருமையான பரிவர்த்தனை யோகம். அதுபோக புதன் உங்களுக்கு நல்லா இருக்கிறாங்க, உச்சம் பெற்ற சுக்கிரனோடு. அதுபோக உங்களுக்கு 2ஆம் இடத்து அதிபதி சூரிய பகவான் 9ஆம் இடத்தில் சுக்கிரனோடு இணைஞ்சு புதனோடு இணைஞ்சு அருமையா இருக்கிறாங்க. அப்ப இந்த 5 கிரகங்களுடைய இணைவு, 5 சக்திகள் ஒன்று சேர்ந்து 9ஆம் இடத்தில் இருந்து உங்களுக்கு பல விதத்தில் பல கோணத்தில் உங்களுக்கு நல்ல விஷயங்களை தரவிருக்கிறது. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு எந்த விஷயம் நல்லது செய்யும் அப்படின்னா உங்களுடைய குடும்பம். நிறைய பேர் கடகராசியில பிறந்து இந்த 7 சனியால் பாதிக்கப்பட்டு சின்ன பின்னமாகி வாழ்க்கையவே இழந்து நிற்கிறாங்க. அப்ப அந்த வாழ்க்கை இழந்த வாழ்க்கையில அந்த வாழ்க்கை மீண்டும் சேருமா இல்ல சேராதா, இல்ல அந்த வாழ்க்கை டைவர்ஸ்க்கு போகுமா அப்படிங்கிற முடிவு தெரியணும். இந்த பீரியட்ல கண்டிப்பாக முடிவு தெரியும். அந்த முடிவு தெரிஞ்சதுக்கு அப்புறம் கண்டிப்பாக அந்த வாழ்க்கையில நீங்க நல்லா வாழ்வீங்க. அப்படி இல்லை அந்த முடிவாகப்பட்டது டைவர்ஸ் அப்படின்னா அடுத்த வாழ்க்கை நிச்சயமாக உங்களுக்கு நடக்கும்.
அந்த வாழ்க்கையிலுமே சந்தோஷமாக இருப்பீங்க. அப்போ உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய அந்த இழுபறி நிலை, அந்த குழப்பங்கள் கண்டிப்பாக தீரும். அதுபோக வாழ்க்கையில பிரச்சனையோடு குழப்பத்தோடு வாழ்ந்துட்டு இருக்கிறவங்களுக்கு அந்த குழப்பங்கள் தீர்ந்து நல்லபடியாக வாழ போறீங்க. அந்த சுக்கிரனுடைய அனுகிரகம் உங்களுக்கு நல்லதை செய்யும். அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா அந்த சுக்கிரனால அந்த சுக்கிரன் உங்களுடைய மனசுக்குள்ள பூந்து அந்த குடும்பத்தில் தெளிவை கொண்டு ஆண் மேல பெண்ணுக்கு நம்பிக்கை, பெண் மேல ஆணுக்கு நம்பிக்கை இதை ஏற்படுத்தும். அதுபோக தொழில் நல்லா இருக்கும், உங்களுடைய பிஸ்னஸ் நல்லா இருக்கும், உங்களுடைய வியாபாரம் நல்லா இருக்கும். ஒரு வியாபாரத்துக்கு ஒரு முன்னேற்றம் வேணும், இதில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா தாராளமாக இப்போ செய்யலாம். இப்போ இருந்தே உங்களுக்கு நல்ல நேரம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்படி படிப்படியாக நீங்கள் உயர்ந்து செல்வாக்காக செல்வந்தராக வாழக்கூடிய டைம் உங்களுக்கு வந்தாச்சு. சார் நாங்கள் செல்வந்தரா வர வேண்டியதெல்லாம் இல்லை, எங்களுடைய கடனை கட்டி எங்கள் கஷ்டத்திலிருந்து விலகி நாங்கள் சாப்பாடு நிம்மதியாக சாப்பிட்டாவே போதும் அப்படி நீங்கள் நினைக்கிறது எனக்கு புரியுது. கண்டிப்பாக உங்களுடைய கஷ்டங்களும் தீரும், உங்களுடைய தரம், தகுதி, அந்தஸ்து இது எல்லாமே கண்டிப்பாக மாறும். அப்போ இந்த மாற்றம் ஆகப்பட்டது சுக்கிர பகவானாலையும் வரும், சூரிய பகவானாலையும் வரும், புதன் பகவானாலையும் வரும், ராகு பகவானாலையும் வரும், சனி பகவானாலையும் வரும். ஒவ்வொரு கிரகத்துக்கு ஒவ்வொரு அதிகாரம் இருக்குது, ஒவ்வொரு திறமைகள் இருக்குது. அந்த எல்லா கிரகங்களும் இப்போ 9ஆம் இடத்தில் பாக்கியஸ்தானத்தில் உங்களுக்கு சாதகமான இடத்தில் அருமையா இருக்கிறாங்க. நீங்க இப்ப கேட்டதை கண்டிப்பாக அந்த கிரகங்கள் கொடுக்கும். நீங்க எந்த அளவுக்கு அழிஞ்சு போனீங்களோ, ஆபத்தான சூழ்நிலை போனீங்களோ, அதுல இருந்து விடுபட்டு வெளியில வரக்கூடிய காலகட்டம். அப்போ ஒவ்வொரு கிரகமும் உங்களுக்கு நல்லது செய்யக்கூடிய காலகட்டத்தில் இருக்குது. அப்ப நீங்க எதை வேண்டும் என்றாலும் கேட்கலாம், கண்டிப்பாக எல்லாத்தையுமே அந்த கிரகங்கள் ஆப்பட்டு உங்களுக்கு கொடுக்கும். அப்புறம் என்னங்க கடகராசிக்காரங்களே, நீங்க கவலையே பட வேண்டாம். கடந்த காலத்தில் பட்ட கஷ்டங்களை நினைச்சு வருத்தப்படவே வேண்டாம். நெகட்டிவ் திங்கிங்ஸே உங்களுக்கு வேண்டாம். எல்லாமே பாசிட்டிவா நினைங்க. உங்களுக்கு ஒவ்வொரு காரியமும் பாசிட்டிவா நடக்கவிருக்கிறது. அதனால படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இதுக்கு மேலதான் படிப்பே. அவங்க எவ்வளவு அரியர்ஸ் வச்சிருந்தாலும் அந்த அரியர்ஸ் எல்லாமே கிளியர் பண்ணிடுவீங்க. நீங்க நல்ல எக்ஸாம் எழுதுவீங்க, அந்த எக்ஸாம்லையும் கண்டிப்பா பாஸ் ஆவீங்க. கடந்த காலத்துல ஒரு இன்டர்வியூக்கு போய் அட்டன் பண்ணி வேலை கிடைக்கல, கிடைச்ச வேலையும் உங்களுக்கு பிடிக்காத வேலையா போச்சு, பிடிக்காத இடத்துல கொண்டு உங்களை வேலை செய்ய சொல்லிட்டாங்க. இது எல்லாமே மாறும். அப்போ வேலையில நல்ல மாற்றம் வரும். இப்போ வேலையை எதிர்பார்க்குறவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். இப்போ எக்ஸாம் எழுதுறவங்களுக்கு கண்டிப்பா பாஸ் பண்ணுவீங்க. வெளிநாடு போகணும், வெளிநாட்டில் படிக்கணும், அதற்கு லோன் வேணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த பீரியட்ல நடக்கும். அது போக சீனியர் சிட்டிசன்ஸ் கண்டிப்பாக நீங்க மனக்கவலைகள், மன கஷ்டங்கள், உங்க குழந்தை, உங்க பொண்ணு நல்லா பொழைக்கல, உங்க மகனுக்கு வேலை கிடைக்கல, உங்க மகனுக்கு கல்யாணம் ஆகல, இல்லை அவங்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கல அப்படின்னு நினைச்சு எவ்வளோ மனக்குமரல்கள் உங்களுக்கு இருக்குது. அந்த மனக்குமரல்கள் கண்டிப்பாக தீரும். உங்க பொண்ணு நல்லா பொழைக்கலையா, பொழைப்பாங்க. அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லையா, இந்த பீரியட்ல கண்டிப்பா அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அதை நினைச்சு நீங்க சந்தோஷப்பட போறீங்க. அதே சமயத்தில் இல்லத்து அரசியல், உங்க குடும்பத்துல யாருக்கு அந்த ஏழரை நடந்ததோ அவங்க கூட இருந்து நீங்க நிறைய பாதிப்படைஞ்சிட்டீங்க. எவ்வளவு கஷ்டப்படணுமோ, எவ்வளவு துன்பங்களை தாங்கிக்கணுமோ, எவ்வளவு எல்லாமே பொறுத்து வாழணுமோ வாழ்ந்துட்டீங்க. உண்மையாலுமே நீங்க தான் கிரேட். உங்களுக்கு அந்த இறைவனே பார்த்து ஒரு அற்புதமான ஒரு நல்ல டயத்தை உங்களுக்கு கொடுக்குறாரு. கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில நீங்க பட்ட கஷ்டத்துக்கு ஒரு நல்ல வாழ்க்கை வாழ போறீங்க. கணவர் மூலியமாக சந்தோஷம், மக்கள் மூலியமாக சந்தோஷம், உங்களுக்கும்
கேட்டது எல்லாமே இப்போ கிடைக்கும். நல்லா இருப்பீங்க. நேயர்களே, இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்கள் ஜென்ம ஜாதகத்தையுமே ஒரு முறை பார்த்துக்கோங்க. அப்படி உங்கள் ஜென்ம ஜாதகத்தை பார்க்குறதும் ரொம்ப ரொம்ப நல்லது. அடுத்தது நீங்கள் என்ன செய்யணும் அப்படிங்கிறதுக்கு அந்த தசா புத்திகள் தான் ரொம்ப முக்கியம். அதனால் உங்களுடைய ஜாதகத்தை பார்த்துட்டு முயற்சி பண்ணுங்க. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம். உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் அம்பிகை ஜோதிடம். நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம ஏப்ரல் மாத பலன்களை இப்போ பேச போகிறோம். விருச்சக ராசிக்காரங்களுக்கு இந்த ஏப்ரல் மாத பலன் எப்படி இருக்கும், அதற்கு முன்னாண்ட கிரக அடைவுகள் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். இப்போ மீனத்துல சனி, ராகு, சூரியன், புதன், சுக்கிரன் இந்த 5 கிரகங்கள் இருக்கிறாங்க. கும்பத்தில் இருந்த சனி பகவான் மார்ச் 29ஆம் தேதி பெயர்ச்சியாகி மீனத்துக்கு போயிருக்கிறாங்க. அது போக ரிஷபத்துல குரு பகவான், கடகத்துல செவ்வாய் பகவான், கன்னியில கேது பகவான். இது இந்த மாத கிரக அடைவுகள். இப்ப விருச்சக ராசிக்கு 5ஆம் இடத்துல 5 கிரகங்களுடைய சேர்க்கை இருக்குது. அப்ப 5 கிரகங்களுடைய சேர்க்கை இருக்குது அப்படின்னா 5ஆம் அதிபதி யாருங்க? குரு பகவான். அவர் எங்க இருக்கிறாரு? 7ஆம் இடத்துல இருக்கிறாரு. 7ஆம் இடத்து அதிபதி யாரு? சுக்கிர பகவான். அந்த சுக்கிர பகவான் குருவுடைய வீட்டுல உச்ச பலத்தோடு இருக்கிறார். அப்ப இது 2 பேருமே கிரக பரிவர்த்தனை. அப்ப இந்த கிரக பரிவர்த்தனையால் உங்களுக்கு ஒரு நல்ல அமைப்பும் ஒரு நல்ல ஆற்றலும், எதையுமே சாதிச்சு நம்ம சம்பாரிச்சு நல்ல நிலைக்கு வந்துருவோம் அப்படிங்கிற தைரியத்தையுமே இந்த 5ஆம் இடம் கண்டிப்பா உங்களுக்கு கொடுக்கும். ஆனா இப்ப 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த சனியும் ராகுவும், அப்ப அந்த சனியும் ராகுவும் ஒரு இடத்துல இணைஞ்சா என்ன பலன் அப்படின்னா, நம்முடைய மக்களை பத்தி இப்போ சிந்திக்க வேண்டிய டைம், கவலைப்பட வேண்டிய டைம். அப்ப நம்ம மக்களுக்கு ஒன்றும் கல்யாணம் ஆகலையே அப்படிங்கிற வருத்தம் கண்டிப்பாக வரும். கல்யாணம் ஆகாத உங்களுடைய மக்களுக்கு இப்ப கல்யாணம் ஆகுமா ஆகாதா அப்படிங்கிற குழப்பங்கள் உருவாகும். இந்த சமயத்துல கல்யாணம் ஆயிட்டா பரவாயில்லையே அப்படிங்கிற வேதனையை கொடுக்கும். அப்போ நீங்க எத்தனையோ கோயிலுக்கு போய் பிரார்த்தனை பண்ணியிருப்பீங்க, அந்த பிரார்த்தனை பழித்து விடக்கூடாதா, பழிக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் உருவாகும். அதுபோக நம்ம மக்களுக்கு இருக்கக்கூடிய அந்த குழந்தை பாக்கியம், அந்த தடை நிவர்த்தி ஆகணும். 2வது, பையனுக்கு வேலை கிடைக்கல, இல்லை பொண்ணுக்கு வேலை கிடைக்கல, பையன் வேலையில சம்பாதிச்சு நல்ல பொசிஷனுக்கு வரல, இல்லை பையனுக்கு வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்பு இருந்து தடுங்கலிட்டே இருக்குது, இந்த டைமாவது போவானா அப்படிங்கிற குழப்பங்களும் வேதனைகளும் இந்த பீரியட்ல வரும். அப்படி வந்தாலும் உங்களுக்கு ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதிக்கு மேல உங்களுக்கு சூரிய பகவான், அதாவது 10ஆம் இடத்து அதிபதி சூரியன், அந்த சூரிய பகவான் உச்ச பலம் பெற்று மீனத்திலிருந்து மேசத்துக்கு வர்றாங்க ஏப்ரல் 14. அப்போ மேசத்துல வரக்கூடிய சூரிய பகவான் உச்ச பலம் அடைகிறாங்க. இப்படி உச்ச பலம் அடைவதால் கண்டிப்பாக உங்க மக்களை பற்றிய கவலை கண்டிப்பாக வேண்டாம். அப்போ தொழில்ல அவங்க ஆசைப்பட்டது, அவங்க நினைத்த அபிஷியல் ஜாப் கண்டிப்பாக இந்த பீரியட்ல நடக்கும். அது போக கவர்மெண்ட் வாய்ப்பு, கவர்மெண்ட் கான்ட்ராக்ட், கவர்மெண்ட் அதிகாரிகளுடைய சப்போர்ட்டு, இது மாதிரி கவர்மெண்ட் மூலியமாக உங்களுக்கு நடக்க வேண்டிய காரியங்களை இந்த பீரியட்ல முயற்சி பண்ணுங்க. கண்டிப்பாக அதை சக்சஸ் பண்ணுவீங்க. இது போக பார்த்தீங்கன்னா இந்த சமயத்துல நீங்க கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதணும்னு நினைச்சீங்க வச்சுக்கோங்களேன், இந்த பீரியட்ல கண்டிப்பாக யாரெல்லாம் கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு படிக்கிறீங்களோ, யார் எல்லாமே
கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுறீங்களோ கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தையும் ஒரு நல்ல வேலையையும் அதுபோக உங்களுடைய வாழ்க்கையில நல்ல கௌரவம், நல்ல அந்தஸ்து, நல்ல மரியாதை இதை கண்டிப்பாக அந்த சூரிய பகவான் கொடுத்தே தீர்வாங்க. இது போக அரசியல் செல்வாக்கு கண்டிப்பாக வரும். அரசியல்ல ஒரு பிரசிடென்ட்டா இருக்கிறீங்கன்னா எம்எல்ஏ ஆவீங்க, எம்எல்ஏவா இருக்கிறீங்கன்னா ஐநா சபைக்கு போவீங்க. இது மாதிரி பாத்தீங்கன்னா அரசியல்ல படிப்படியாக உங்களுக்கு அந்த பொசிஷன் மாறும், கௌரவம் கிடைக்கும், மேல உள்ளவங்கனால பாராட்டுகள் கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும். அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா அடுத்தவங்க உங்களை பாராட்டுவார்கள். இப்போ உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் பகவான் ஃபர்ஸ்ட் ஒரு வாரம் நல்லா இருப்பாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 9ஆம் இடத்துல போய் நீச்சமாயிருவார் 20 நாட்களுக்கு. அப்ப அந்த 9ஆம் இடம் என்பது பாக்கியஸ்தானம், ஒரு அதிர்ஷ்டத்தை குறிக்கக்கூடிய இடம். அப்ப அந்த 9ஆம் இடத்துல உங்களுடைய ராசிநாதன் நேச்சமாவதால் உங்களுக்கு எடுக்கக்கூடிய முடிவுகள்ல குழப்பங்கள் வரும். இதை செய்யலாமா, இதை செய்ய வேண்டாமா, இல்லைன்னா அதை செய்யலாமா, இல்லை இங்க போகலாமா, இங்க போகக்கூடாதா, இல்லை இந்த வேலையை எடுத்துக்கலாமா, இல்லை வேண்டாமா, இந்த ஜாப் நம்மளுக்கு கிடைக்குமா இல்லை கிடைக்காதா, இந்த பிசினஸ் நம்மளுக்கு செட் ஆகுமா இல்லை செட் ஆகாதா, இந்த பிசினஸை நம்ம எடுத்து செய்யலாமா வேண்டாமா, இது மாதிரி 1000 குழப்பங்கள் அந்த செவ்வாய் பகவான் கண்டிப்பா உங்களுக்கு கொடுத்தே தீர்வார். ஆனா இதுல என்ன ஒரு அதிர்ஷ்டம் அப்படின்னா, எவ்வளவு குழப்பங்கள் கொடுத்தாலும் அந்த குழப்பத்திலிருந்து நிவர்த்தி ஆவதற்கு ரிஷபத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் 9ஆம் பார்வையாக 7ஆம் பார்வையாக உங்க விருச்சிக ராசியவே பார்க்கறாங்க. இது ஒண்ணு போதாதுங்களா விருச்சிக ராசிக்காரங்களே? அப்போ குரு சுபகிரகம், அந்த குரு பகவான் உங்களுடைய ராசியை பார்க்கும்போது கோடி புண்ணியங்கள் கிடைக்கும், கோடி தோஷங்கள் தீரும், நமக்கு நல்லது நடக்கும். யார் மூலியமாக எந்த கெடுதல் வந்தாலும் நம்மளுக்கு தெரிஞ்சு போயிடும். அடுத்தவங்க நமக்கு துரோகம் பண்ணாலும் சரி, நம்மளை ஏமாத்தோன்னு நினைச்சாலும் சரி, நம்மளுக்கு ஒருத்தரால ஒரு குறை வருது அப்படின்னாலும் சரி, எல்லாத்தையுமே நம்ம தெரிஞ்சுக்குவோம். அப்ப அந்த குரு பார்வையால் நீங்கள் எதையும் வென்று விடக்கூடிய சாத்தியம் இருக்கிறது. அந்த செவ்வாய் நீச்சமாக இருந்தாலும் இந்த மாதிரி குழப்பத்தை கொடுக்கும். ஆனால் அந்த குரு உங்க ராசியை பார்க்கறதுனால உங்க ராசி புனிதமாகிறது. இதனால நீங்க நல்ல பொசிஷனுக்கு வருவீங்க. நான் சொல்றது உங்களுக்கு புரிஞ்சுதா இல்லைங்களா? நான் ரொம்ப தெளிவாக உங்களுக்கு கணிச்சு ஏன் சொல்றேன்னா, கடந்த 2 வருட காலமாகவே கொஞ்சம் குழப்பம், கொஞ்சம் மனநிறைவு இல்லாத வாழ்க்கை, குடும்பத்துல சலிப்பு சங்கடம், தொழில்ல முன்னேற்றம் இல்லை, இது மாதிரி கஷ்டத்துக்கு ஆளை வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. அந்த கஷ்டம் எல்லாமே தீரக்கூடிய நேர காலங்கள் இப்ப வந்தாச்சு. அதுபோக உங்களுக்கு சூரியன் 6ஆம் இடத்துல உச்சமாவதால் உங்களுக்கு அப்பானால கண்டிப்பா ஏதாவது ஒரு நல்லது நடக்கும். அப்பாவுடைய சொத்துக்கள் உங்களுக்கு கிடைக்கும். அப்பாவுடைய சொத்துக்களை அனுபவிக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். உங்களுடைய தாத்தாவுடைய சொத்துக்கள் கிடைக்கும். இது மாதிரி உங்களுடைய வர்க்கத்துல உங்களுக்கு ஏதாவது ரூபத்துல நல்லது நடக்கும். பங்காளிகள் பிரச்சனைகள் கண்டிப்பாக தீரும். அதே சமயத்துல செவ்வாய் நேச்சமானதுனால அக்காவோட மனஸ்தாபமோ, தங்கச்சியோட மனஸ்தாபமோ, அண்ணன் கூட மனஸ்தாபமோ, தம்பி கூட மனஸ்தாபமோ இதெல்லாமே வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க. அப்ப இந்த மாதிரி வாய்ப்புகள் வராமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யணுமோ அதை பாருங்க. அப்ப இந்த சமயத்துல நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் எது அப்படின்னா, திருச்செந்தூர் முருகனை கண்டிப்பா கும்பிட்டு வாங்க. இதனால கண்டிப்பாக உங்களுக்கு வரக்கூடிய சோதனைகள் கண்டிப்பாக தீரும். அதே செவ்வாய் பகவான் ஆகப்பட்டது உங்களுக்கு 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது பகவானை அந்த செவ்வாய் பகவானை பார்க்கிறார். அதே சமயத்துல குரு பகவானும் அந்த கேது பகவானை பார்க்கறாங்க. அப்ப அந்த கேது பகவான் உங்களுக்கு யோகத்தை செய்வார். உங்களுடைய ராசிநாதனும் கேதுவை பார்க்கறதுனால அதுவும் உங்களுக்கு யோகத்தை செய்யும்.
இப்போ 11ஆம் இடம் நல்லா இருக்குது, 5ஆம் இடம் நல்லா இருக்குது. உங்களுக்கு வந்து 9ஆம் இடம் தான் வீக். அப்போ அந்த 9ஆம் இடத்துல உங்க செவ்வாய் நின்று உங்களுக்கு தடைகளை கொடுத்தாலும் உங்களுக்கு குரு பகவான் உங்க ராசியை பார்க்கறதுனால நல்லது நடக்கும். அதுபோக சுக்கிர பகவான் உங்களுக்கு 5ஆம் இடத்துல உச்ச பலத்தோடு இருக்கிறாங்க. அப்போ மனசுக்கு சந்தோஷத்தை கொடுப்பாங்க, வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் கொடுப்பாங்க. அது போக வீடு கட்டலாம், இடம் வாங்கலாம், உங்களுக்கு கல்யாண பாக்கியங்கள் உருவாகும். அதுபோக குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். உங்களுடைய வாழ்க்கையில 2வது திருமணம் யார் யார் செய்யோன்ட்டு இருக்கிறீங்களோ, முதல் திருமணம் பாதிக்கப்பட்டு 2ஆம் திருமணத்துக்கு காத்துட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த சமயத்துல அது கண்டிப்பா நடக்கும். நேயர்களே, இந்த சமயத்துல பெண்களுக்கு நல்ல சந்தோஷம், நல்ல மனமகிழ்ச்சி, தொழில்ல முன்னேற்றம் இதெல்லாம் கிடைக்கும். விவசாயம் கண்டிப்பாக நல்லா இருக்கும். அப்ப அந்த விவசாயத்துல பாடுபட்டு பலன் கிடைக்கல அப்படின்ட்டு இருந்தவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த பீரியட்ல ஒரு நல்ல மாற்றங்கள் கண்டிப்பாக உருவாகும். நேயர்களே, இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தையுமே ஒரு முறை நீங்க பார்த்துக்கிறது நல்ல விஷயம். ஒரு ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசாபுத்திகள் தான் நம்முடைய எதிர்காலத்தை கணிக்கும். அப்போ அந்த தசாபுத்திகள் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு அடுத்த ஸ்டெப் நீங்க நகருங்க. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம். உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் அம்பிகை ஜோதிடம். நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய தலைப்பு ஏப்ரல் மாத பலன்கள். இந்த ஏப்ரல் மாத பலன்கள் கன்னி ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்க போகிறது? இப்ப ஏப்ரல் மாதத்துல கிரக அடைவுகள் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம். இப்ப கன்னியிலேயே கேது பகவான் இருக்கிறாரு. அது போக சப்தமஸ்தானத்தில் கன்னி ராசிக்கு 7ஆம் இடத்தில் சுக்கிர பகவான் உச்சம், கூட ராகு பகவான், அதுபோக சூரிய பகவான், அது போக புதன் பகவான். மார்ச் மாதம் 29ஆம் தேதி கும்பத்தில் இருந்த சனி பகவான் பெயர்ச்சியாகி மீனத்துக்கு வந்திருக்கிறார். ரிஷபத்துல குரு பகவான், கடகத்துல செவ்வாய் பகவான். இது இந்த மாத கிரக அடைவுகள். அப்ப கன்னி ராசிக்கு 6ஆம் இடத்தில் இருந்த சனி பகவான் 7ஆம் இடத்துக்கு வந்துட்டாரு. அப்ப அந்த 7ஆம் இடத்துக்கு வரக்கூடிய சனி பகவானால் கண்டக சனி, கன்னி ராசிக்காரங்களுடைய வாழ்க்கை எங்கே பாதிக்கப்பட்டுருமோ, வாழ்க்கையில குழப்பங்கள் எங்கே வந்துருமோ, கூட்டு தொழில எங்கே பிரச்சனைகள் வந்துருமோ, கூட்டு தொழில எங்கே மனஸ்தாபங்கள் வந்துருமோ அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்போடையும் ஒரு குழப்பத்தோடையும் தான் இந்த வீடியோவை நீங்க பாக்குறீங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க கன்னிராசிக்காரங்களே. 7ஆம் இடம் என்பது சப்தமஸ்தானம். அந்த 7ஆம் இடத்தில் உள்ள எல்லா கிரகங்களும் உங்களுடைய ராசியவோ லக்னத்தையோ கண்டிப்பா பார்க்கும். அப்ப இப்போ 7ஆம் இடத்துல 5 கிரகங்களுடைய ஆதிபத்தியம். அப்ப அந்த 5 கிரகங்களும் உங்களுடைய ராசியை தான் பார்க்குது. அப்ப இந்த ராசியை பார்ப்பதால் உங்களுக்கு 9ஆம் இடத்து அதிபதி சுக்கிர பகவான் 7ஆம் இடத்துல இருக்கிறாங்க. 7ஆம் இடத்து அதிபதி குரு பகவான் 9ஆம் இடத்துல இருக்கிறாங்க. இந்த கிரக பரிவர்த்தனையே உங்களுக்கு யோகமானதுதான். அந்த யோகத்தோடு சுக்கிர பகவான் உங்க ராசியை பார்க்கிறாங்க. சுக்கிர பகவான் உங்க ராசியை பார்க்கும்போது உங்களுக்கு அந்த சுக்கிர பகவான்ங்கிறது யாரு? கலஸ்தர காரகன். ஒரு திருமணத்துக்கு ரொம்ப முக்கியமான கிரகம் சுக்கிர பகவான். அப்ப அந்த சுக்கிர பகவான் உங்க ராசியை பார்க்கும்போது கண்டிப்பாக உங்களுடைய குடும்பம் நல்லா இருக்கும். குடும்பத்துல சலிப்போ, சங்கடமோ, கஷ்டங்களோ, பிரச்சனைகள் வர மாதிரி இருந்தாலுமே இந்த சுக்கிர பகவானுடைய பார்வையினால எந்த பிரச்சனையும் இல்லாமல், பிரச்சனை வரக்கூடிய சூழ்நிலை இருந்தாலுமே அதெல்லாமே வராமல் நல்லபடியாக வாழ்வதற்குண்டான வாய்ப்பு
கன்னி ராசிக்காரங்களுக்கு இருக்குது. இது போக பார்த்தீங்கன்னா புதன் பகவான் உங்களுடைய ராசிநாதன். எப்பவுமே ராசிநாதன் தான் நம்மளுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கும். அப்ப அந்த ராசிநாதன் 7ஆம் இடத்துல இருக்கிறாங்க. அந்த 7ஆம் இடத்துல நேச்சபங்க ராஜயோகத்தில் அந்த புதன் இருந்து அந்த புதன் உங்களுடைய ராசியவே பார்க்கறாங்க. அப்ப உங்களுடைய ராசியை பார்க்கும்போது உங்களுக்கு நல்ல பலம் கிடைக்குது. அப்போ உங்களுடைய வாழ்க்கையில நல்ல பொசிஷனுக்கு நம்ம வந்துருவோம், நம்ம சம்பாதிப்போம், நம்ம ஃபாரின் போவோம், நம்ம நல்லா படிப்போம், நம்ம பட்ட கடனை நம்ம அடைச்சிருவோம் அப்படிங்கிற தெம்பும் அப்படிங்கிற தைரியமும் அப்படிங்கிற மன நிறைவும் கன்னி ராசிக்காரங்களுக்கு நிறைய கிடைக்கும். அப்ப இந்த பீரியட்ல படிச்சுட்டு இருக்கக்கூடிய மாணவ மாணவிகள் அவங்க எல்லாத்துக்குமே அந்த மைண்ட் ஃப்ரெஷ் ஆகும், படிக்கணுங்கிற ஆர்வம் ஜாஸ்தியா வரும். எப்படியுமே நான் இதை படிச்சு முடிச்சிருவேன், இந்த எக்ஸாம் எழுதி நான் பாஸ் பண்ணி காட்டுறேன், நான் 10th நல்ல மார்க் வாங்குவேன், நான் +2 நல்ல மார்க் வாங்குவேன் அப்படிங்கிற வைராக்கியம் பறிக்கும். நல்லா படிப்பாங்க, அதற்குண்டான ரிசல்ட்டும் நீங்க நல்லா பார்ப்பீங்க. இது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூரிய பகவான் உங்க ராசியவே பார்க்குறாங்க. அப்போ அந்த சூரிய பகவான் உங்களுக்கு 12ஆம் இடத்த அதிபதி உங்களுடைய ராசியவே பார்க்கறதுனால உங்களுக்கு ஒரு சுறுசுறுப்பு வரும். கண்டிப்பாக நல்ல சுறுசுறுப்பு வரும். எதையுமே வீரமாக விவேகமாக கொஞ்சம் வேகமாக எதை எடுத்தாலும் துணிஞ்சு செய்வீங்க. அப்ப இது எல்லாமே நம்ம கொஞ்சம் வேகமா கொஞ்சம் வீரமா செய்யும்போது எங்கே பிரச்சனைகள் வந்துருமோ அப்படின்னா வராது. ஏன்னா சுக்கிர பகவான் உங்க ராசியை பார்க்கறாரு, அது போக குரு பகவானும் உங்களுடைய ராசியை பார்க்கறாரு. இதனால கண்டிப்பாக எந்த பிரச்சனையும் வராது, பிரச்சனைக்கு பதிலாக நல்லது நடக்கும். அப்போ கன்னி ராசிக்காரங்க பாருங்க, இந்த பீரியட்ல எல்லாமே அவங்களுக்கு படிப்படியாக நல்லது நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் நல்லா இருக்குது. அது போக ராகு பகவான், இப்போ இந்த ராகு பகவான் 7ஆம் இடத்துல இருந்து குடும்பத்துல குழப்பத்தை கொடுக்கணும், குடும்ப ரீதியான சிக்கலை கொடுக்கணும், இவங்களுக்கு திருமண வாழ்க்கையை தடை பண்ணணும், வாழ்க்கையில நல்ல சந்தோஷத்தை கொடுக்கக்கூடாது, ஒரு நல்ல தொழிலை கொடுக்கக்கூடாது, ஒரு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடாது, மன சஞ்சலத்தோடையே இருக்கணும் அப்படின்னு தான் இந்த ராகு பண்ணணும். ஆனால் இந்த ராசியை குரு பார்க்கறதுனாலையும் அங்கே சுக்கிரன் உச்சமாக இருக்கிறதுனாலையும் அந்த ராகு கன்னியை பார்க்கும்போது இந்த மாதிரி பிரச்சனைகள் எதுவுமே வராது. அதற்கு பதிலாக இந்த ராகுவால் யோகம்தான் நடக்கும். அப்போ தம்பதிகள் நல்லபடியாக வாழ்வாங்க, நல்ல சந்தோஷம் கிடைக்கும், நல்ல மன நிறைவு கிடைக்கும், திருமண வாழ்க்கை கைகூடி வரும். கண்டிப்பாக எந்த குழப்பமும் இல்லாமல் திருப்தியாக வாழ்வதற்கு வாய்ப்பு இருக்குது. இந்த சனி பகவான் உங்க ராசி தான் பார்க்குறாரு. அப்போ இந்த சனி பகவான் 7ஆம் இடத்துக்கு போய் நம்மளுக்கு ஏதாவது ரூபத்தில் குழப்பத்தை கொடுத்துருவாரா அப்படின்னா கண்டிப்பாக கொடுக்க மாட்டார். ஏன் கொடுக்க மாட்டார் அப்படின்னா அந்த ராசியின் அதிபதியே குரு பகவான் தான். அந்த குரு பகவானே உங்களுடைய ராசியை கன்னி ராசியை பார்க்கிறார். அப்ப அந்த கன்னி ராசியை குரு பார்க்கும்போது அந்த சனியும் பார்க்கும்போது கண்டிப்பாக சனியால் வரக்கூடிய இடர்பாடுகளை கண்டிப்பாக குரு செய்யறதுக்கு விடமாட்டாரு. அப்ப சனினால வரக்கூடிய எந்த ஒரு கெட்டதாக இருந்தாலும் கன்னி ராசிக்காரங்களுக்கு நடக்காது. இப்போ டோட்டலா பார்த்தீங்கன்னா இந்த பீரியடு ஃபுல்லாமே கன்னி ராசிக்காரங்களுக்கு நல்லதுதான் நடக்கும். நீங்க நினைக்கிறத செய்யலாம், நீங்க ராஜா மாதிரி ஒரு வாழ்க்கை வாழலாம். இறைவன் ஒரு அட்டகாசமான அருமையான நேர காலத்தை கொடுத்துருக்கிறாரு, அதை நீங்க பயன்படுத்திக்கோங்க, அதை ரிசீவ் பண்ணுங்க, சூப்பரா இருப்பீங்க. அப்ப இந்த பீரியடு தான் சுக்கிரன் உங்க ராசியை பார்க்கறதுனாலையும் குரு உங்க ராசியை பார்க்கறதுனாலையும் உங்களுக்கு காதல் பயப்படுவீர்கள், அது சக்சஸ் ஆக முடியும். கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்கும். அது போக வேறு இன மக்கள் ராகு உங்க ராசியை பார்க்கறதுனாலையும் பழக்க வழக்கங்கள் நல்லா இருக்கும். வேறு இனத்தார்களால்
உங்களுக்கு ஏதாவது ரூபத்தில் சப்போர்ட்டோ ஒரு நல்ல முன்னேற்றமோ அவங்களுடைய தொடர்பு உங்களுக்கு நல்லதை கொடுக்கும். இப்போ வேறு நாடு வேறு இன மக்கள் இவங்கனாலே நல்லது நடக்கும். அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா இந்த பீரியடில் உங்களுக்கு வந்து உடல் பிணிப்பீடைகள் கண்டிப்பாக வரும். அந்த உடல் பிணிப்பீடைகளால், ஏன்னா ராகு உங்கள் ராசியை பார்க்குறாங்க, உங்கள் ராசியிலேயே கேதுவும் இருக்கிறாங்க. இந்த ராகு உங்கள் ராசியை பார்க்கறதுனாலையும் கேது உங்கள் ராசியிலேயே இருக்கிறதுனாலையும் உடல் பிணிப்பீடைகள் வரும். ஆனால் அதே சமயத்தில் குரு பகவான் உங்களுடைய ராசியை பார்த்துட்டு இருக்கிறதுனாலையும் கண்டிப்பாக வரக்கூடிய பிணிப்பீடைகள் கண்டிப்பாக தீரும். எதுவும் நீங்கள் பயந்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது போக உங்களுடைய ராசி பலன் இப்போ நல்லா இருக்குது. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தையுமே ஒரு முறை நீங்கள் பார்த்துக்கிறது நல்ல விஷயம். அடுத்தது நாம் என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறதுக்கு தசாபுத்திகள் தான் முக்கியம். அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சு அடுத்தது என்ன செய்யணுமோ செஞ்சுக்கோங்க. அது போக உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம். உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் அம்பிகை ஜோதிடம். நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய தலைப்பு ஏப்ரல் மாத பலன்கள். ஏப்ரல் மாதத்தில் ரிஷப ராசிக்கு எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத இப்போ பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாண்ட கிரக அடைவுகள் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மீனத்தில் சுக்கிரன், அதாவது உங்களுடைய ராசி அதிபதி உச்ச பலத்தோடு இருக்கிறாங்க. அது போக மார்ச் 29 சனி பகவான் பெயர்ச்சியாகி கும்பத்திலிருந்து மேனத்துக்கு வந்துட்டாங்க. ராகு சுக்கரனோடய இருக்கிறாங்க, சூரியன் சுக்கரனோடய இருக்கிறாங்க, புதனும் அந்த சுக்கரனோடய இருக்கிறாங்க. அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்தில் 5 கிரகங்களுடைய அமைப்பு இருக்குது. இந்த 5 கிரகங்களும் உச்சம் பெற்ற சுக்கிரனோடு வலுவில் ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க. ஏன் சொல்ற அப்படின்னா, அந்த வீட்டு மேனத்தினுடைய அதிபதி யாருன்னா குரு பகவான். அந்த குரு பகவான் ரிஷபத்தில் இருக்கிறாங்க. அப்போ சுக்கிரனும் குருவும் கிரக பரிவர்த்தனை. இது போக பார்த்தீங்கன்னா செவ்வாய் கடகத்துல நீச்சத்தில் இருக்கிறாங்க, பலவீனத்துல. கன்னியில கேது பகவான். இப்போ இந்த கிரக அமைப்புகள் ஆப்பட்டது ரிஷபத்துக்கு எப்படி இருக்கும்? உங்களுக்கு நான் ஆரம்ப காலத்திலேயே ஃபர்ஸ்டே சொல்லியிருக்கிறேன், ரிஷபந்தான் இந்த 12 ராசிகளில் கிரக அமைப்புகள் ரொம்ப சிறப்பா இருக்கிறது. இந்த வருஷமே ரிஷபத்துக்கு தான். அப்ப இந்த வருஷத்துல படிப்படியாக முன்னேறி ஒரு நல்ல பொசிஷனுக்கு வரக்கூடிய அமைப்பு யாருக்கு இருக்குது அப்படின்னா ரிஷபத்துக்கு தான். ஏன்னா 11ஆம் இடம் நல்லா வலுத்து இருக்குது. அந்த 11ஆம் இடத்தில் சுக்கிர பகவான் உச்சம், உங்களுடைய ராசிநாதன். எப்பவுமே சொல்லுவேன், ராசி லக்னநாதன் ஆகப்பட்டது எப்பவும் நல்லா இருக்கும். அவர் எப்பவுமே கெட்டு போக கூடாது. அப்ப ரிஷப ராசிக்கு உங்களுடைய ராசிநாதன் யாரு? சுக்கிர பகவான். அவர் வலுத்து இருக்கிறாரு. அதே சமயத்துல 2 வாரம் கழிச்சு அவங்க வக்ரம் மாறாரு, புதனும் வக்ரம் மாறாங்க, வக்ர நிவர்த்தி ஆயிடுறாங்க. அப்ப இதனால பாத்தீங்கன்னா ரிஷப ராசிக்கு மீண்டும் 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 நல்ல யோகம் ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்குது. சனி பகவானும் 11ஆம் இடத்துல இருக்கிறாங்க, ராகு பகவானும் 11ஆம் இடத்துல இருக்கிறாங்க. இந்த சூரிய பகவான் ஏப்ரல் மாசம் 14ஆம் தேதி மேசத்துக்கு வந்துடுறாங்க, உச்சத்துல இருக்கிறாங்க அவரு. அப்போ ஒவ்வொரு கிரகமும் 11ஆம் இடத்துல இருந்து அவர்களுடைய வேலையை செஞ்சாங்கன்னா ரிஷபம் குடும்பம் நல்லா இருக்கும், தொழில் நல்லா இருக்கும், பழக்க வழக்கம் நல்லா இருக்கும், கொடுக்கல் வாங்கல் நல்லா இருக்கும், கடன் நல்லா இருக்கும். எந்த கஷ்டமும் இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கை பயணம் நல்லபடியாக தொடரும்.
அப்ப கடந்த காலங்களில் இருந்து வந்த கடன் பிரச்சனை கஷ்டம் இது எல்லாத்தையுமே சால்வ் பண்ணிடுவீங்க. அந்த மாதிரி அற்புதமான டைம் தான் இந்த டைம். ரிஷபராசி நேயர்களே, நான் சொன்னது உண்மை. இது எல்லாமே உங்களுக்கு நடக்கும், நீங்கள் எதிர்பார்க்கலாம். இது போக பார்த்தீங்கன்னா ரிஷபராசிக்கு 5ஆம் இடத்ததிபதி புதன் பகவான், 9ஆம் இடத்ததிபதி சனி பகவான், இவர்கள் இணைந்து 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில். அதுபோக ரிஷப ராசியை ஆளக்கூடிய கிரகம் சுக்கிர பகவான். ரிஷப ராசிக்கு 6ஆம் இடத்ததிபதி துலாம் ராசியுடைய அதிபதி சுக்கிர பகவான். இந்த சுக்கிர பகவானும் உச்ச பலத்தோடு 11ஆம் இடத்துல. ரிஷப ராசிக்கு 9ஆம் இடத்ததிபதியும் 10ஆம் இடத்ததிபதியும் சனி பகவான், இவங்களும் 11ஆம் இடத்துல. அப்போ உங்களுக்கு வேண்டப்பட்ட ராஜ கிரகங்களுடைய இணைவு அப்படிங்கிறது 11ஆம் இடத்துல கை கோர்த்து சூப்பரா நிக்குது. அப்புறம் என்னங்க கஷ்டம்? கண்டிப்பா கஷ்டமே இல்லாத ஒரு வாழ்க்கையை உங்களுக்கு இந்த கிரக அமைப்புகள் வாரி வழங்க போகிறது. ரிஷபராசிக்காரங்களே, கண்டிப்பாக இந்த பீரியட்ல நீங்கள் பல பேர் உங்களை அண்ணாந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு நீங்க பளிச்சுன்னு தெரிவிங்க. இது போக உங்களுக்கு தொழில், உங்களுடைய வேலை, நீங்க ஃபாரின் போகிற ட்ரிப்பு எல்லாமே ஜொலிக்கும். ஏன்னா இந்த 11ஆம் இடத்துல 5 சக்திகள், அந்த 5 சக்தியில் எல்லாமே ஒன்று சேர்ந்து உங்களுடைய அறிவு, உங்களுடைய திறமை, உங்களுடைய முயற்சி, உங்களுடைய முன்னேற்றம், உங்களுடைய வாழ்க்கையவே நல்லபடியாக மாற்றி அமைக்கும். இது போக ஒரு உமன் இப்போ அவங்க பல நாளாக ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதற்கு உண்டான எல்லா வாய்ப்பும் அவங்ககிட்ட இருக்குது. அப்போ அவங்களுக்கு இந்த பீரியட்ல அது ஆரம்பிச்சு அது சக்சஸ் பண்ணக்கூடிய அமைப்புமே இப்போ இருக்குது. இப்போ முயற்சி பண்ணுங்க, கண்டிப்பாக அந்த லேடிஸ்க்கு இந்த டைம் ஒரு சக்சஸ்ஃபுல்லான டைமாக இருக்கும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ரொம்ப நாளாக ஒரு கிஃப்ட் வாங்கணும்னு நினச்சிட்டு இருக்கிறீங்க. உங்களுக்கு ஒரு பொருள் மேலே ஆசை, ஏதாவது ஒரு ட்ரிப் போகணும், இல்லை எல்லாம் குடும்பத்தோடு சேர்ந்து எல்லாம் ஜாலியாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. நீங்கள் நினைச்சது, நீங்கள் ஆசைப்பட்டது எல்லாமே ஒவ்வொன்றும் நடந்துட்டு இருந்தால் எப்படி இருக்கும்? நீங்கள் ஆசைப்பட்ட பொருள் உங்கள் கிஃப்டா உங்கள் கைக்கு முன்னாடி வந்து நின்னா எப்படி இருக்கும்? சே, இதைத்தான் நான் வாங்கணும்னு நினைச்சேன், எனக்கு கிஃப்டாவே வந்துருச்சு அப்படி மனசுக்கு எவ்வளவு பூரிப்படையும். அந்த மாதிரி சந்தர்ப்பங்கள் இந்த பீரியட்ல நல்லா இருக்குது. வயதானவர்கள் அவங்க மக்களால இப்போ அவங்க உங்களுக்கு ஏதாவது அவங்க உங்களுக்கு கௌரவப்படுத்துறாங்க, உங்களுக்கு